அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். நம்ம வழக்கம் போல சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தூங்கும்போது அப்பா ஃபர்ஸ்ட் பேசிருங்க, அதுக்கப்புறம் ஆமென். உம்முகம் பாராமல் சோர்ந்து போனே, உம் குரல் கேளாமல் துவண்டு போனேன். ஏசையா நீரே என் தேவன், ஏசையா உம்மை நம்பி. இந்த நாளிலே தேவன் இடைப்படுகிற 3 அனுபவங்களை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிற 3 அனுபவங்கள், அதுதான் தேவன் இடைப்படுகிற. நம்ம ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? நமக்கு எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுவார். அதுதான் என் ஆண்டவருடைய விசேஷம். என் ஆண்டவர் பேச்சை, அவருடைய வார்த்தை புரிய நான் ஹீப்ரு லாங்குவேஜ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசினால் யோனாவுக்கு புரியும், அவர் பேசினால் மீனுக்கு புரியும். யோனாவை விழுங்கும்படி மீனுக்கு கட்டளையிட்டார். அவர் பேசினால் பூச்சிக்கு புரியும். யோனாவின் மேல் வளர்ந்த அது என்ன செடி? ஆமணக்கு செடி அழிக்க கர்த்தர் ஒரு பூச்சியை அப்பயே அதை கொஞ்சம் முடிச்சிட்டு வந்துருட்டார். அதுக்கு புரியுது. ஆமென். ஒரு நாள் இதை படிக்கும் போதுதான் புரிந்து கொண்டேன், நம்ம கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுகிறார். தாவீதுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொன்னார். அதை தான் தாவீது சொல்லுகிறார், வெகு தூரத்து செய்தியை மனுஷர் முறையா எனக்கு நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறார். வெகு தூரத்து செய்தி மனுஷர் முறையா எனக்கு நீங்க சொன்னீங்க. தேவன் எதற்காக பேசுகிறார்? தேவன் இடைபடுகிற 3 அனுபவங்களை மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் அதனுடைய 3 முதல் பார்க்கும்போது, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்படி என்றால் இங்கே கர்த்தர் மோசையோடு எதற்காக பேசுகிறார் என்றால், மோசையின் பதிலுக்காக பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதுல இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பதிலுக்காக கர்த்தர் பேசுகிறார். நாம கர்த்தர் பேசுறத கேட்கிறதே அவர் எனக்கு என்ன பதில் சொல்வார் என்பதை அறிய. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறது மோசையின் பதிலுக்காக. மோசே, என்னுடைய திட்டத்துக்கு நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன் பதில் என்ன? என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நமக்கு தெரியும் மோசே உடனே எஸ் சொல்லல. இந்த இடத்துல மோசே கிட்ட கர்த்தர் பேசும்போது அவன் அழைப்பை
அவனுடைய பதிலை அவர் கேட்பதற்கு முன்பதாக அவனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அவன் நிலையை உணர்த்துகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. அழைக்கப்பட்டவனை கர்த்தர் உணர்த்தி தான் அழைப்பார். அது மாத்திரமல்ல, அவன் அழைப்பு இன்னது என்பதை தெரிவிக்கிறார். நீங்க இதை இன்னைக்கு கொஞ்சம், இது எல்லாமே ரொம்ப தெரிந்த வேத பகுதி, ஆனாலும் இது ஜீவன் அல்லவா? டெய்லி மெடிடேட் பண்ண அதுல இருந்து ஊற்று வந்து கொண்டே இருக்கும். இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்றால், அதாவது மோசேயின் இப்பொழுதே நிலைமை என்பது எல்லா நம்பிக்கையுமே இழந்த ஒரு நிலை. அப்படிப்பட்டவன் நோ சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவனுடைய கூப்பிடுதலை நான் கேட்டு, எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா இன்னைக்கு பார்க்க வச்சார். அப்பதான் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. நான் வெயிட் பண்ணி மோசையை கூப்பிடுகிறேன். இந்த மோசையை ஃபர்ஸ்டே கர்த்தர் கூப்பிட்டு இருக்கலாம். நான் எப்போ எஸ் சொல்லுவேன் அவருக்கு தெரியும். அது வரைக்கும் என் மேல இருக்கிற அழைப்பு என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தாம அமைதியா இருக்கிறார். ஏன்னா ஒருவேளை நான் நோ சொல்லிட்டேனா, என் ஆண்டவர் எதிர்பார்த்து முச்சடியானாலும் பரவாயில்லை என்று சொல்லி எழுந்தருளி பேசும்போது மோசே கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற பதில் எஸ். நம்ம கிட்ட அப்படிதான் எதிர்பார்த்து பேசுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமா இருக்குமே அப்படிங்கிறார். அவ்வளவு வலியில சொல்றார். ஆனா மோசேக்கு எஸ் உடனே சொல்லல. நாம கூட கர்த்தர் பேசுகிறதுல நம்முடைய பதிலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வுல நாம் கர்த்தர் இடைபடுவதை நாம் புரிந்து கொள்ள நிதானிக்க மறுக்கிறோம். நமக்கெல்லாம் கர்த்தர் பதில் தரணும் என்கிற ஒரே கண்ணோட்டத்தோட கர்த்தர் என்ன பேசுவார், என்ன சொல்லுவார் என காத்திருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்கிட்ட ஒரு பதிலை எதிர்பார்த்து என்கிட்ட பேசுகிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று எசேக்கியேலிடத்தில் ஒரு பதிலை எதிர்பார்த்து அவனிடத்தில் பேசுகிறார். இப்படி கர்த்தர் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரோடும் இடைபடுகிறார். இடைபடும் போது ஆண்டவரை பாருங்க. அப்ப மோசே நோ சொன்னா அவரால் தாங்க முடியாதுங்கிறதுக்காக மோசேக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அதனுடைய 7 முதல் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், இதெல்லாம் எதுக்குங்க மோசே கிட்ட சொல்லணும்? மோசே நீ நோ சொல்லிடக்கூடாது. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கீழே மோசே கேட்கிறார், ஆண்டவரே உங்க பேர் என்ன அப்படின்னு. கர்த்தர் அதையும் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். புரியலையா மோசே? புரியல. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். புரியுதா? புரியுது. வேற நீ என்ன வேணும்? ஆண்டவரே ஜனங்களை போக விடுவான் இல்ல, என் கை வல்லமையை கண்டால் ஒளிய போக விட மாட்டான். நான் இருக்கிறேன். ஆண்டவரே ஜனங்க நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே சரி ஒரு அடையாளத்தை காட்டுறேன், உன் கையில் என்ன இருக்கு? கோல், அதை கீழே போடு. இந்த மோசே நோ சொல்லிடக்கூடாது. அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். கர்த்தர் எவர்களை முன்குறித்து இருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எப்பொழுது முன்குறித்தார்? நாம் தோன்றும் முன்னமே, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தற்செயலா இங்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் முன்னமே குறிக்கப்பட்டவன், குறிக்கப்பட்டவள். ஏன் ஆண்டவரே அன்னைக்கே பேச வேண்டியதானே? ஒரு எகிப்தியனை அடிச்சுட்டு விரக்தியில வெளியே வந்த போதே பேச வேண்டியதானே? கர்த்தருக்கு 100% தெரியும்
எல்லாமே அவருக்கு தெரியும். இவன் இப்பொழுது நான் என் அழைப்பை இவனிடத்தில் சொன்னா இவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதாவது அவர் கையில அறையப்பட்ட ஆணிகளினால் உண்டான வலியை விட என் ஆண்டவருக்கு நான் சொல்லுகிற நோ என்கிற பதில் அவரால் தாங்கவே முடியாது. அவ்வளோ அடி அடிக்கும் போதும் பேதுரு அவரை தெரியாதுன்னு சொல்லும் போது அப்படி திரும்பி பார்ப்பார் பாருங்க. அப்படி பார்ப்பார். லூக்கா சுவிசேஷம் படிக்கும் போது தெரியும். இயேசு அவன் அப்படி பார்ப்பார். அதுதான் அவருக்கு வலிச்சது. அவர் மூஞ்சில் அவர் கண்ணை கட்டி தலையில கொட்டுனாங்க, முகத்துல துப்புனாங்க. அந்த பெயினை விட அவருக்கு பெயின் எதுல தெரியுமா இருந்துச்சு? துப்புனது யார் அப்படி பார்க்கல, அடிச்சது யார் அப்படி பார்க்கல. எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு இருக்கு, வா 3 நாள் கழிச்சு வர உயிர்த்தெழுந்து வந்து நிப்பேன், அதுலயே நீ அட்டாக்ல அப்படி பார்க்கல. ஆனா பேதுரு அங்க இருந்து எனக்கெல்லாம் அவரை தெரியாது அப்படி சொன்னதும் அந்த இடத்துல அப்படியே திரும்பி பார்ப்பார். அதுதான் ஒரு அழைக்கப்பட்டவன் மறுக்கும் போது. அதனால இங்கே பாருங்க, நம் பதிலுக்காக கர்த்தர் பேசுகிறார். நம் பதிலுக்காக நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு? இந்த ஓரே பர்வதம் என்பது கர்த்தர் இறங்கி இந்த இடத்துல மோசையும் கர்த்தர் மட்டும்தான் நிற்கிறாங்க. நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கிறோம்? கர்த்தர் அழைக்கும் மோசே அப்படிங்கிறார், மோசே அப்படிங்கிறார், மோசஸ் அப்படிங்கிறார். உணர்த்தி கால இருக்க பாதரட்சியை கழட்டி போடு, உன்னை அனுப்புவேன் வா அப்படிங்கிறார். வா, வரேன் பான்னு வரணும். ஆனா வரல, இவரு வரல. வேற யாரையாவது இல்லை. அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, நாம இல்லைன்னா இன்னொரு ஆள் சொல்லி பார்க்கறது உலக உறவு, அப்படிதானே? நாம இல்லைன்னா இன்னொரு ஆள். ஆனா அவருக்கு அப்படி பார்க்க முடியாது. வேற யாரையாவது வேற ஆரோன் வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்கிட்ட தான் பேசுவேன், நீ என்ன பண்ணு, ஆரோன்ட்ட பேசுகிறார். இதுதான் என் ஆண்டவர்.